அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமீப காலமா ஒரு சின்ன வீடியோ ஒன்று பதிவு போட்டிருந்தோம். 18ஆம் படி கருப்பனார் சாமி பாண்டி முனி அருள்வாக்கு அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல இன்னல்கள் சந்திச்ச பல மர்மமான விஷயங்கள் பத்தி நம்ம பேச போறோம். கருப்பா சின்ன கருப்பு, சந்தன கருப்பு, சங்கிலி கருப்பு, முத்து கருப்பு, எங்க 18ஆம் படி கருப்பு, எங்க 18ஆம் படி கருப்பு. உடம்பு ரீதியா வேதனையாச்சு காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு, இந்த குழந்தை வர குழந்தையாப்பா. யூடியூப்ல சொல்ற நல்லா கேளுங்க. 3 வருஷம் ஆகுமா? இது எத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை? 11 வருஷமா? வேண்டுன்னு ஒண்ணு நிக்குதா? எத்தனை வருஷம் ஆச்சு செய்யறதுக்கு? எத்தனை வருஷம் ஆச்சு செய்யறதுக்கு? எத்தனை வருஷம் ஆகுது? குழந்தைக்கு என்ன ஆச்சு? குழந்தைக்கு என்ன ஆச்சு? எவ்வளவு செலவு பண்ண குழந்தைக்கு? 4 லட்சம் கிட்ட ஆயிடுச்சா? இந்த வரம் வேணும்னு எங்க கேட்ட? வரம் கொடுத்தாரா இல்லையா? கொஞ்சம் சத்தமா பேசு. யாரு மேல தப்பு? என் மேலையா? ஏன் செய்யல? உங்களுடைய காப்பாற்றணுமா? நல்லபடியா இருக்கணுமா? வாய்ப்பு கம்மி தான் இருக்கிற அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சா பாரு. ஐயா அங்க பாரு, இவங்க ஒரு குழந்தை வார்த்தை கேட்டாங்க. 108 அவதாரில் ஒரு கருப்பசாமி கிட்ட. அந்த கருப்பசாமி கேட்டு எனக்கு மகன் வேணும், நல்லபடியா பிறந்துட்டா உனக்கு முப்பூசம் வைக்கிறேன். பேரு என்ன பேரு? என் பேரு தானே வைக்கணும். எனக்கு வச்சியா? நாயே வாய்ப்பு கம்மி தான்ப்பா. செலவு செய்யறது கொஞ்சம் கம்மியா இருக்குதா? அவனுக்கு எத்தனை வயசு? 11 வயசு குழந்தைக்கு. இப்ப அவன் நடை எப்படி தெரியுமா? 7 வயசு 6 வயசு. இதுதான் அவனுக்கு நடக்குது. புரியுதா புரியலையா? அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு அவன் பண்ணுவான். ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா? போனானா? நீதி நாடு யார் மேல தப்பு? வாய்ப்பு கம்மி கூட்டிட்டு போப்பா. அவன் சொன்ன அந்த குழந்தை வார்த்தை என்ன பாத்தியா? 3 பேர்த்தையும் காப்பாற்ற பைத்தியாரா? 10 வருஷமா என்னடா பண்ணீங்க? 10 வருஷமா என்னடா பண்ணீங்க? வெச்ச வேண்டுதல செலுத்து, இல்லைன்னா வேண்டாத. வரத்தை கேட்டீங்க, நான் காப்பாத்தி தரேன். இப்போ அந்த குழந்தைக்கு நல்லபடியா வாழ வச்சு தரேன். இப்போ எந்த பிரச்சனை இல்லாம, உயிர் சேதம் இல்லாம, ஒத்த மருந்து கொடுத்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கீங்களா, படிப்படியா நிறுத்தி
எந்த பிரச்சனை இல்லாம இனிமேல் அவன் பேரு கருப்பண்ணசாமி. அவன் பேரு கூப்பிட்டு கருப்பா கருப்பா கொடுத்த வரான். என் சொத்து எனக்கு தெரியும். அக்னியில பிறந்தவன், வயிற்றுல இல்ல அக்னியில பிறந்தவன். உட்கார்ந்து அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனை புடிச்சு கொடுத்து காப்பாத்தி கொடுத்தாரு. அரைப்பழம் ஜூஸ், அரைப்பழம் தலையிட்டு கால் வரைக்கும் தேடி குடிக்கணும். எந்த பிரச்சனை இல்லாம கடைசி காப்பாத்தி கொடுத்துறேன். நல்லா கேட்டுக்கோ. 8 அமாவாசை 7 பௌர்ணமிக்குள் நான் வருவேன் போவேன். என் பையனுக்குலாம் திடீர்னு ஒரு மாதிரியாவும் திடீர்னு ஒரு மாதிரி திடீர்னு பிடி இருப்பான். சூழ்நிலை சந்தர்ப்பம் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதுக்குள்ள கொஞ்சம் போய் வேணுங்களை சீக்கிரமா செலுத்த மாதிரி காப்பாற்றி கொடுத்தாரு. பாருங்க.